கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், ரோல் ஆஃப் எஸ்எஸ்ஐஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சிறு தொழில்கள் பொருளாதார வளர்ச்சியில் சிறு தொழில்களின் பங்கு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது ப்ரொவைட் பெரிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியே சிறு தொழில்கள் என்ன பண்ணுது, பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்கினை ஆற்றுகின்றது. அதாவது சிறு தொழில் பெருவெள்ளங்கிற மாதிரி, அதாவது சின்னதாக வரக்கூடிய தொழில் அமைப்புகளானது பெரிய அளவு தொழில்களுக்கு கூட வாய்ப்பாக ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட்டு, அதாவது வேலை வாய்ப்பினை வழங்குகின்றது. மிக முக்கியமானது. நாட்டில் உள்ள பிரச்சனைகள் என்னது, வேலை வாய்ப்பு, வேலை இல்லாத நாட்டம் இல்லையா, அதை குறைக்கிறதுக்கு சிறு தொழில் முயல்கின்றது. எஸ்எஸ்ஐஸ் அதாவது சிறு தொழில்கள் யூஸ் லேபர் இன்டென்சிவ் டெக்னிக்ஸ், hence they provide employment opportunities to a large number of people, thus they reduce the unemployment problem to a great extent. சிறுதொழில்னு சொல்லக்கூடியது என்னென்னா உழைப்பாளர் நெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தொழில் உற்பத்தியாளர்கள் நெருக்கம் அப்படிங்கிறது, அதாவது அதிகப்படியான தொழிலாளர்களை கொண்ட ஒரு தொழில் முறை தான் சிறுதொழில் என்பதாகும். இங்கே மிஷினரிஸை விட உழைப்பாளர்கள் தான் அதிகமாக தேவைப்படுறாங்க. ஹேன்ஸ் they provide employment opportunities, மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளை அதிக அளவில் வழங்கக்கூடியதாக சிறுதொழில் உள்ளது. இதனால் வேலையில்லா பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் குறைக்க சிறுதொழில் முயல்கின்றது. SSIs provide employment and artisans, technically qualified persons and professionals, people engaged in traditional arts, people in villages and unorganized sectors. சிறுதொழில் இன்னொன்று என்ன செய்யுதுன்னு சொன்னால், வேலை வாய்ப்புகளை வழங்குறது யாராக இருக்குன்னா கைவினை கலைஞர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, கைவினை கலைஞர்கள், டெக்னிக்கலி குவாலிஃபைடு பர்சன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ், அதாவது தொழிலில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், தொழில்நுட்பம் கொண்ட நபர்களுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் கைவினை கலைஞர்களுக்கும், பீப்புள் எங்கேஜ் இன் ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ், தொன்மையான பாரம்பரியமான தொழில் கைவினை கலைஞர்கள், பாரம்பரியமான கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கலை குத்தடிகள், அந்த கலை இதெல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கான அந்த கலை சிற்பங்கள், மரபொம்மையர் செய்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் சிறு தொழில் மிகவும் அதிகமான வாய்ப்பினை வழங்குகின்றது. அதாவது கிராமங்கள்லேயும் சரி, அமைப்பு சாரா தொழில்களையும் வேர்ந்து கொண்டு வாழ்வு ஜீவாதாரத்துக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பினை, அதாவது தொழில்நுட்பம் குறைவானதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை திறன் இருந்தாலும் அவங்களை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியதாக சிறு தொழில் அமைகின்றது. அடுத்தது, த எம்ப்ளாய்மெண்ட் கேபிட்டல் ரேஷியோ இஸ் ஹை ஃபார் த எஸ்எஸ்ஐஸ், அதாவது சிறு தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு மூலதனம் விகிதமானது அதிகமானதாக உள்ளது. இங்கே வேலை வாய்ப்பு அதிகம், மூலதனம் குறைவாங்கிற மாதிரி இரண்டுக்கும் உள்ள விகிதமானது மிக அதிகமாக உள்ளது என்பதால் சிறு தொழிலில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அடுத்தது, பிரிங் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட்டு, அதாவது வட்டார சமநிலையை, பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட், வட்டார சமநிலையை சிறு தொழில் உருவாக்குகின்றது. அடிச்சுக்கிறாங்க இல்லையா, ஏன் ஊர் தான் பெருசு, ஊம்பரம் பெருசு, ஏங்கிட்ட தொழில் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்த்து சமநிலையை தோற்றுவிக்கிறது. எஸ்எஸ்ஐ ப்ரமோட் டீசென்ட்ரலைஸ்டு டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் as most of the SSIs are set up in backward and rural areas. பின்தங்கிய பகுதிகளிலும் கிராமப்புறங்களிலும் சிறு தொழில்கள் என்ன பண்ணுறாங்க, பரவலாக, அதாவது பின்தங்கிய வளர்ச்சிப்பட்ட இடம் மட்டும் இல்லை, பின்தங்கிய பகுதியிலையும் சரி கிராமப்புறங்கள்லையும் சரி பரவலான முறையில் தொழில்களை உருவாக்கி, சிறு தொழில்களை உருவாக்கப்பட்டு செட்டப் செஞ்சு என்ன பண்ணுது, பரவலான வளர்ச்சிக்கு சிறு தொழில் உதவுகின்றது. They remove regional disparities by industrializing rural and backward areas and bring balanced regional development. சிறு தொழில்களானது ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து தொழிற்சாலைகளையும் சிறு தொழில்களை பின்தங்கிய பகுதிகளிலும் கிராமப்புறங்களிலும் உருவாக்கி அதன் மூலமாக வட்டார சமநிலையின்மையை போக்கி சமமான ஒரு சமநிலையை ஏற்படுத்துகின்றது. ரீஜனல் டெவலப்மெண்ட் வட்டார சமநிலையை ஏற்படுத்துகின்றது, சமநிலை வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. ஏன்னா இந்த வேறுபாடுகள் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை உள்ள சமூக அமைப்பை மாற்றமைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த வட்டார சமநிலை, ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸை, வட்டார ஏற்றத்தாழ்வுகளை போக்க சிறுதொழில் முயல்கின்றது. They help to reduce the problems of congestion, slums, sanitation and pollution in cities. They are mostly found in outside city limits. அதாவது சிறுதொழில்களை பொதுவாக நகர்ப்புறங்களுக்கு வெளியே உருவாக்க முடியும். அதற்கு பெரிய அளவில் இயந்திரங்களை கொண்டு செல்வதோ, போக்குவரத்து வழிமுறைகளோ, மக்கள் சென்று வருவதற்கான போன்றவைகளெல்லாம் தேவைப்படாது. மிகவும் சுலபமான முறையில் தொழிலை நடத்த முடியுங்கிறதுனால
பொதுவாக நகரத்திற்கு வெளியே உருவாக்கப்படுகின்றது சிறு தொழில்கள். இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் மக்கள் நெருக்கம், எல்லா கசகசன தொழிலெல்லாம் அங்கே ஃபேக்ட்ரி இருக்குது, கம்பெனி இருக்குது, நிறைய போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் இடம் மட்டும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மக்கள் நெருக்கத்தை குறைக்கின்றது. ஸ்லம்ஸு சேரி பகுதிகள் எல்லாம் உருவாகிறத ஓரளவு குறைச்சிருது. எல்லாம் சிறுதொழில் போடலாம், அங்கங்கே வீடு கட்டிதாக முடியும். சானிடைசன் சுகாதார கேட்டினை குறைக்கின்றது. மக்கள் நெருக்கத்தை குறைக்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், சுகாதார குறைபாட்டை குறைத்து விடலாம். மாசு ஏற்படுதல், நகரத்துக்குள்ளே என்னது அதாவது மாசு ஏற்படுது, பொல்யூஷன் பிரச்சனை வந்துருச்சு. அங்கங்கே தொழில் ஆரம்பித்து எல்லாம் இந்த கழிவு நீர் போகிறது, அது போகிறது, மக்கள் நெருக்கதெல்லாம் வந்ததுனால மாசு அதிகமாச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இவைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஏன்னு சொன்னால் சிறுதொழில்கள் பொதுவாக நகரத்திற்கு வெளியே அவுட் சைடு சிட்டி லிமிட்ஸில் உருவாக்குறாங்க. அதனால் இது எந்த விதமான மாசு கட்டுப்பாடுங்க, மாசு பிரச்சனைகளோ அல்லது சுகாதார குறைபாடோ, மக்கள் நெருக்கம் வர்றதோ, குடிசை பகுதிகள் மாதிரியெல்லாம் பிரச்சனைகள்லாம் இங்கே உருவாகாது. ஸோ இந்த பிரச்சனைகளை சிறு தொழிலானது இன்றைக்கி சமமான வட்டார வளர்ச்சி ஏற்படுத்த முயல்கின்றது. அடுத்தது இன்னும் முக்கியமானதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். They help in improving the standard of living of people residing the suburban and rural areas in India. சில வார்த்தைகளெல்லாம் அப்படியே சேர்த்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சப்அர்பன் அதாவது துணை நகரங்கள் சொல்லக்கூடிய சிறு சிறு நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு சிறு தொழில் மிக பெரும் பங்களிப்பை செய்கின்றது. The entrepreneurial talent is tapped in different regions and the income is also distributed instead of being concentrated in the hands of a few individuals or business families. பொதுவாக இன்னும் ஒரு வகையில் சொல்லணும்னு சொன்னால் ஒரு சில நிறுவனங்கள் அல்லது ஒரு சில முதலாளிகளிடமே நாட்டினுடைய பொருளாதாரமானது குவிந்து விடுகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இவைகளை ஓரளவு குறைப்பதற்கும் சமமான பங்களிப்பை ஏற்படுத்துவதற்கும் சிறு தொழில் முயல்கின்றது. ஏன்னா என்டர்பிரன்ஷியல் டேலண்டட் திறன் வாய்ந்த தொழில் முயல்வோரை கண்டறிந்து பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு வாய்ப்பு வசதிகளை வழங்குகின்றது. திறனுள்ளவன் எங்கே வேணும் போய் பிழைச்சிக்கலாம், சிறு தொழில் தெரிஞ்சு எங்கே பிழைக்கிறாங்க இல்லையா, அவனுக்கு தேவையான அளவுக்கு பின்தங்கிய பகுதியில் அல்லது கிராமப்புறங்களில் அல்லது வளர்ந்துள்ள துணை நகரங்களில் வாழ்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உதவிகளை செய்து சிறுதொழில் உருவாக்குவதற்கான உதவிகளை செய்து அதன் மூலமாக என்ன செய்யுது, வருமானத்தை பகிர்ந்து அளிக்கின்றது. ஒரே இடத்துலையோ ஒரு சில கைகள்லையோ அல்லது ஒரு சில தொழில் நிறுவனங்களோ வியாபார நிறுவனங்களோ நாட்டினுடைய வருமானமானது பதுங்குவதை சேர்வதை தடுத்து எல்லோருக்கும் கிடைக்கும் விதமாக செய்வதன் மூலமாக வருமான சமமான பங்களிப்பினை ஏற்படுத்துகின்றது. இது சிறுதொழில் மிக பெரும் சாதனையாகவே சொல்லலாம். ஹெல்ப் இன் மொபிலைசேஷன் ஆஃப் லோக்கல் ரிசோர்ஸஸ் உள்ளூர் வளங்களை வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று சிறுதொழில்கள் எல்லோருக்கும் வாய்ப்பினை வழங்குகின்றது. அதாவது மொபிலைசேஷன் ஆஃப் லோக்கல் ரிசோர்ஸ் உள்ளூர் வளங்களை இடம் மாற்றி பயன்படுத்துவதற்கு சிறுதொழில் உதவியாக உள்ளது. SSI help to mobilize and utilize local resources like small saving, entrepreneurial talent, etc. of the entrepreneurs which might otherwise remain idle and unutilized. எவ்வளவோ தொழில் முயல்வர்கள் திறன் இறந்தும் அவர்களுக்கு வாய்ப்பு வசதிகள் வழங்கப்படாமலும் மூல வளங்கள் போன்றவைகளும் வழங்கப்படாமலும் அவர்களுடைய உழைப்பும் திறனும் வீணாக பயன்படுத்தப்படாமல் போவது கண்கூடானது இல்லையா. அதாவது ரிமைன் ஐடில் அண்ட் அன்யூட்டிலைஸ்டு வீணாகவும் பயன்படுத்தப்படாமலும் நிறைய தொழில் முயல்வோருடைய திறன் வீணாகின்றது. இவைகளை சிறுதொழில் கண்டறிந்து அவர்களுடைய திறமைசாலிகளை இனங்கண்டு அவர்களை தேவையான இடத்தில் கொண்டு சென்று பயன்படுத்தி அவர்களுடைய திறனை வெளிப்படுத்தி சிறுதொழில்கள் வளர்ச்சி வாய்ப்பை அளிக்கின்றது. மொபைலைஸ் டு யூட்டிலைஸ் அதாவது அவர்களை பயன்படுத்துவதை வேறு வேறு எந்தெந்த இடத்தில் பயன்படுத்த முடியுமோ அந்த இடத்தில் பயன்படுத்தி மக்களுடைய ஸ்மால் சேவிங் சிறு சிறு சேமிப்புகளை எல்லாம் தொழில் முயலுடைய திறமைகளை எல்லாம் சரியான முறையில் இடம்பெயர செய்து வாய்ப்பு செய்து வழங்கி நாட்டோட முன்னேற்றத்திற்கு பயன்படுகின்றது. த வே ஃபார் ப்ரமோட்டிங் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி ஸ்கில்ஸ் ஒரு சில குடும்பங்கள் பாரம்பரியமாக சில தொழிலை செய்து வரும். அவைகள் திறமை அளவுக்கு அதிகமாக இருக்கும். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை மிக சிறப்பான முறையில் செயல்படுபவர்களாக இருப்பார்கள். அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸு கைவினை கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்களெல்லாம் அது உதாரணமாக சொல்லலாம். தேர் இஸ் கிரேட் டிமாண்ட் ஃபார் ஹேண்டிகிராஃப்ட் குட் இன் டெவலப்டு கண்ட்ரி. இது வளர்ச்சி பெற்ற நாடுகளில் நமது கைவினைப் பொருட்களுக்கு அதாவது கைவினைப் பொருட்கள் செய்கிறாங்க இல்லையா, கைகளால் செய்யப்படுகின்ற பொருள்களுக்கு வளர்ச்சி பெற்ற நாடுகளில் மிக அதிகமான அளவில் தேவை இருக்கின்றது. எனவே அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களை கண்டறிந்து அவர்களுடைய பாரம்பரியமான திறனை வெளிப்படுத்த சிறு தொழிலே காரணமாகின்றது.
They help to improve the growth of local entrepreneurs and self-employment professionals in small towns and villages in India. இந்தியாவில் உள்ள சிறு நகரங்களிலும் கிராமங்களிலும் சுய தொழில் செய்வோரையும் உள்ளூர் தொழில் முயல்வோரையும் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான வசதிகள் வழங்கி அவருடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கு வளர்ச்சி செய்வதற்கு சிறு தொழில்கள் பயன்படுகின்றது. அதாவது உள்ளூர் தொழில் முயல்வரையும் தொழில் ஆர்வம் உள்ளவரையும் திறன் பெற்றவர்களையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்கின்றது. பொறுமையாக படித்து பாருங்கள், ஒன்றோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே தனித்தனியானது தான் பாருங்கள். அங்கே சின்ன சின்ன சேவிங்ஸ் எல்லாம் தொழில் முயலோட திறமையெல்லாம் கண்டறிஞ்சு எங்கெங்கே பயன்படுத்தலாம், மொபைலைஸ் டு யூட்டிலைஸ், அதாவது இடம்பெயர் செய்து அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி அவருடைய திறனை வீணாகாமலும் பாதுகாக்கும் விதமாக நல்ல முறையில் பயன்படுத்த முயல்கின்றது சிறுதொழில். ஒரு பாயிண்ட். இன்னொன்று, பாரம்பரியமான சில குடும்பங்கள் நல்ல திறன் உள்ளதாக இருக்கும், கைவினை கலைஞர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை வசதியை தொழில் வசதிக்கு வசதியில் ஏற்படுத்தி தருது. ஏன்னா வெளிநாட்டில் நம்மளுடைய கைவினை பொருட்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது. இன்னொன்று என்னென்னு சொன்னால், தொழில் ஆர்வம் உள்ளூர் தொழில் முயல்வோரையும் சுய தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கும் சிறுதொழில்கள் சிறு நகரங்களிலும் கிராமங்களில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு வசதிகளை வழங்குகின்றது. இதுதான் படித்து பார்த்தா தான் தெளிவாக ஒவ்வொன்றும் வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் படித்து பாருங்கள். அடுத்து பேப் ஃபார் ஆப்டிமைசேஷன் ஆஃப் கேபிட்டல், அதாவது மூலதனத்தை சரியான முறையில் பயன்படுத்துதல். மூலதனத்தை என்ன பண்ணும், திருப்திகரமான முறையில் முழுமையாக பயன்படுத்துதல், உத்தமமான முறையில் தமிழில் சொல்லுவாங்க. அதாவது எஸ்எஸ்சி ரெக்வயர் லெஸ் கேபிட்டல் ஃபார் யூனிட் ஆஃப் அவுட்புட். ஒரு உற்பத்தி நிறுவனத்திற்கு சிறுதொழில் நிறுவனத்திற்கு குறைந்த அளவு முதலீடே போதுமானதாகும். தே ப்ரொவைட் குயிக் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் டியூ டு தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. அதாவது என்னென்னு சொன்னால், தே ப்ரொவைட் குயிக் ரிட்டர்ன், இந்த தொழிலில் போடப்படுகிற முதலீட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபமானது காத்திருப்பு காலத்துடைய எஜுகேஷன் பீரியட் இருக்கு இல்லையா, அது மிகவும் குறைவாகவே இருக்கும். இதில் போடப்படுற முதல்ல உடனடியாக நமக்கு லாபமானது கிடைத்துவிடும். த பேபேக் பீரியட் இஸ் குவைட் ஷார்ட் அண்ட் எஸ்எஸ்ஐசி. இதிலிருந்து பேபேக்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, பேபேக்குங்கிறது அந்த லாபம் வரக்கூடியது, வருமானம் வரக்கூடியது, அது மிகவும் குறுகியதாக ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் சிறு தொழிலை முதல் போடுறோம், உடனடியாக அதிலிருந்து பலன் எதிர்பார்த்துடலாம். எஸ்எஸ்ஐஸ் ஃபங்க்ஷன் as a stabilizing force by providing high output capital ratio as well as high employment capital ratio. அதாவது எஸ்எஸ்ஐஸ் ஃபங்க்ஷன் as a stabilizing force by providing high output capital, அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் They encourage the people living in rural areas and small towns and mobilize savings and channelize them into industrial activities. They encourage the people living in rural areas. கிராமங்கள் வாழ்கின்ற மக்களுக்கும் சிறு நகரங்கள் வாழ்கின்ற மக்களுக்கும் அவர்களுடைய சேமிப்பையும் அவர்களை சரியான இடத்தில் முதலீடு செய்து லாபம் பெறுவதற்கு சிறு தொழில் நிறுவன செயல்பாடுகள் ஊக்குவிக்கின்றது. ப்ரமோட் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது எஸ்எஸ்ஐஸ் do not require sophisticated machinery. இங்கே அதிநவீனமான இயந்திரங்கள் தேவைப்படுவது இல்லை.